என்னம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? என் தம்பிகளா நல்லா இருக்கீங்களா? தமிழ்நாட்டில் 100 நாட்கள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு ஊராக சென்று நடந்து உங்களை சந்தித்து உங்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து உங்களுடைய உரிமைகள் என்னவென்று உங்களுக்கு தெரிய வைத்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எங்கள் உரிமைகளை எங்களுக்கு தாருங்கள் என்று அழுத்தமாக ஆட்சியாளரிடம் கேட்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இங்கே நன்னிலம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டை நன்னிலம். இந்த ஊரிலே என்னுடைய நடைபயணம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னை அன்போடு பாசத்தோடு எழுச்சியோடு நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டிற்கு மாற்றத்தை கொண்டு வருவோம், இந்த திமுக ஆட்சியை விரட்டி அடிப்போம் என்று உறுதியேற்று வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, தாய்மார்கள், அண்ணன்மார்கள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கின்றேன். சந்திப்பின் நோக்கத்தை பற்றி நான் சொல்லியிருக்கின்றேன். ஒரு மிகப்பெரிய புரட்சி நடக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே. உங்களால் தான் முடியும். என் தம்பிகள், என் தங்கைகள், தாய்மார்கள், பெற்றோர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், மீனவர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள் அத்துணை பேரும் சேர்ந்து ஒரு புரட்சியை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும். என்ன புரட்சி? இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு காலம் நேரம் வந்துவிட்டது. இவர்கள் ஆண்டது போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை கெடுத்தது போதும், உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். திமுக மீண்டும் ஒரு முறை தப்பி தவறி வராது. தப்பி தவறி வந்தால், இதை நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்கள், பெற்றோர்களுக்கு நான் சொல்றேன், ஒரு மருத்துவனாக, ஒரு டாக்டரா நான் சொல்றேன், முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா நான் சொல்றேன், இந்த திமுக ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி உங்கள் பிள்ளைகளையும் உங்க பேர பிள்ளைகளையும் கெடுத்து நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள்.